Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். ஜுவல்ஸ் வாங்க போறோம். எதுல வாங்க போறோம்? சிட்டு போட்டது 2 மாசம் 6 மாசம் நம்ம சிட்டு போட்டிருந்தோம்ல, அந்த 6 மாசம் வந்து சிட்டு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நான் என்ன பொருள் வாங்க போறேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க சிட்டு போட்டு என்னெல்லாம் வாங்குவீங்க, எவ்வளவு சவரனுக்கு சிட்டு போடுவீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கமெண்ட் சொல்லுங்க. நானும் வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புவோமா? ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பேபிமா நகை வாங்குறதுக்கு இப்படி புடவையில மினுக்குதே அப்படின்னு பாக்குறீங்க. அப்பதான் வச்சு பார்க்க முடியும். சீட் போட்டுருக்குது இல்ல, அந்த சீட்டுக்கு வர நகையெல்லாம் வந்து கழுத்துல வச்சு 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 பார்க்கும் பேபிமா. வச்சு பார்ப்பேன். அதனாலதான் வந்து சாரி கிட்டிக்கிச்சு. சாரியில இது பண்ணாதான் வந்து கரெக்டா செட் ஆகும், நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கட்டிட்டு வருது. கரெக்டா? எதுக்கு பார்த்தேன் இத்து போன வயரெல்லாம் அங்க வச்சிருக்கிற? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகுது, நம்ம போயிட்டு கிட்டுன்னு வேலையை பார்ப்போம். அவ்வளோ ஒரு இதுலயும் வந்து பேபிமா வந்து சேவ் பண்ணிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பேச சொல்ற நீ? இப்ப நாளைக்கு கிளம்பியாச்சு. ஆட மந்திரிச்சு கூட்டு போற மாதிரி என்ன மந்திரிச்சு கூட்டு போயிட்டு இருக்க. அங்க போய் என்ன ஆட்டம் ஆடின்னு இருப்பேன்னு தெரியல. ஆனா நீ என்ன ஆட்டம் ஆடினாலும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் பர்சியும் வீட்டுல வச்சுட்டு வந்துக்கிறேன். நீ வேணுனே பண்ணுவப்பா. இல்ல, நான் கார்ல இருக்குதுன்னு தான் நினைச்சேன். அப்புறம் வந்து பார்த்தா இங்க கார்ல இருக்குதான்னா தேடினா கார்லயும் இல்லை. வாட் டு டூ? ஸோ உன்னோட சேவிங்ல எடுத்து கழுத்துல மாட்டிக்க போறியா, காதுல மாட்டிக்க போறியா, கையில மாட்டிக்க போறியா, விரல்ல மாட்ட போறியா, என்ன பண்ண போற? அது அங்க போனாதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னோட காசு எவ்வளவு வருது, கொண்டு நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். முதல் மாதிரி இல்லப்பா கோல்டு ரேட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலி வந்து கோல்டு பை பண்றதுக்கு இது உகந்த நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லாரும். பட் இருந்தாலும் வந்து நம்ம கட்டியாச்சு, ஏதோ ஒரு சில அமௌண்ட்டுகள் கட்டியிருக்கிறோம். ஸோ 2 கார்டு போட்டிருக்கோம், 2 பேர் பேர்லயும் போட்டிருக்கோம். ஸோ கட்டியிருக்கோம். ஸோ அதை கட்டினதுக்கு எடுப்போம். மேல் கொண்டு பெருசா போட முடியாது. போடுறதுக்கு எங்ககிட்ட அமௌண்ட்டும் இல்லை, மனசும் இல்லை. இப்போ அதை போடுறதுக்கு நம்ம உள்ள ஹிந்திக்கு கிளாஸ்க்கு போயிருக்காங்கல்ல, அவங்கள அடிச்சு இழுத்துன்னு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு எங்களோட பிளான் வந்து உள்ள ஹிந்தி கிளாஸ்ல இருக்கிறவங்கள வெளில தூக்குறது தான் முதல் பிளான். நீங்க படிச்சது போதும். ஆமா, அதுதான் எங்களுக்கு புத்திசாலித்தனம். மேக்சிமம் எல்லாருக்குமே அது யாரெல்லாம் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கீங்களோ அதை வெளில எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம், புதுசா பர்ச்சேஸ் பண்றதை விட. ஸோ இதை போட்டாச்சு. ஸோ அதனால போட்டதுனால அதை போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். என்ன பண்றோம், என்ன எல்லாம் தோணுது அப்படின்றத போய் பார்ப்போம். அங்க என்னெல்லாம் நமக்கு மன உளைச்சல் ஆகுது, கன்ஃபியூஷன் ஆகுது, ஹாப்பியா என்ன திரும்பி ரேட் ஏறி இருக்குது இல்ல? இல்ல அப்படியே தான் நிக்குது. இப்ப யாரும் இல்ல, ஸ்டாக்னன்ட்டா நிக்குது. ஷேர் பண்ணு மாச்சாரி கிட்ட தான் கொடுத்துட்டேன். யூசுவல் டிசைன் இல்லாம நல்ல டிசைனா பாரு. இல்ல, என் சைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கவே நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்போம். நீ மாசத்துக்கு ஒரு சைஸ் இருக்கும். 20 தான் கரெக்டா இருக்கு. இப்ப இதெல்லாம் 16ஆம், 4 சைஸ் 17ஆ? ஆனா அதுதான் பத்தலையே. இது கூட 10 தான், அததான் பத்தவே இல்ல. இப்ப கொடுத்த சைஸ் உங்களுக்கு 20 இதுதான் கரெக்டா இருக்கு. இப்ப யூசுவலா அந்த டிசைன் தான் எடுக்கறப்பா. அது இல்லப்பா, இது சைஸ் இப்ப செக் பண்ணேன்ப்பா. இது சைஸ் தான் செக் பண்ணேன். 20னா ஜென்ஸ் தான் வரும். ஜென்ஸ் தான் வருமா? லேடிஸ்ல கிடையாது. இது மட்டும் தான் வரும் உங்களுக்கு. இந்த இது மட்டும். என்னப்பா நியாயமா இருக்கு? லேடிஸ்க்கு வராது, லேடிஸ் ஸ்கொயருக்கு வரும். ஸ்டோன் வச்ச மாதிரி. ஸ்டோன் வச்சது பார்க்காததோ இது நல்லா இருக்கு. அமர்த்தது பாரு. சின்ன சைஸ். அதெல்லாம் சின்ன சைஸா? இதுலயே பாப்போம். இது நல்லா இருக்கு. இது என்ன பிரைஸ் வருது? இத போடு, இத போட்டு பாரு. அதெல்லாம் பத்தாதுப்பா. 18ஆம்பா சைஸ். பத்தாதுன்றனே, 20ன்றனே. ஆமா, கொஞ்சம் தாராளமா ஒரு சைஸ் தாராளமாவே எடுத்துக்கோ. இதுதான் கரெக்டா இருக்கு. இது எவ்வளவு பிரைஸ் வருது போகுது? ஆனா நைட் ஆனா எனக்கு டைட் ஆயிடும், இது பத்தாம போயிடும். அதனாலதான் சொல்றேன். இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது பெரிய சைஸ் இருக்கா? ஸ்டோன்னா இந்த ஒரு ட்ரே வேற இல்லையா? ஏன் சைஸ் இல்ல? 21லாம் ஜென்ஸ் சைஸ் தான் மேடம் வரும். அப்ப லேடிஸ் குண்டா இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஜென்ஸ்க்கு மாத்துவோம். அப்படி இல்லனா ஆர்டர் பண்ணுவோம். இதெல்லாம் பத்தலையே. இது நல்லா இருக்கும். ஆனா கல்லு வந்து ஃபேட் அடிக்கும். இல்ல, நான் தான் இது யூஸ் பண்றேனே. நல்லா இருக்குப்பா. உனக்கு டைட் ஆயிடுச்சுனா கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். இது எப்படா 2 in 1 பர்பஸ். இது நல்லா தான் இருக்குது.
இந்த கையில் நான் மாற்றி போட முடியாது, டைட்டாக இருக்குமே. இதா ஒரு விரலுக்கு சைஸ் மாறும். அதான் சொல்கிறேன், இப்போ கலட்டி மாற்றி போடுறேன்னா கரெக்டாக இருக்கணும்ல. இதான் ஓகே. இந்த மாதிரி வேறு ஏதாவது 17, 18 இருக்கா? அது ஓகேப்பா, அதை காட்டு. ஆனால் இது சின்ன சைஸாக இருக்கே இது. இல்லை, உனக்கும் கரெக்டாக இருக்கு, எனக்கும் கரெக்டாக இருக்கு. 21. இதெல்லாம் 3 வருது இல்ல? 15. ஐயோ, அது ஜென்ஸ் தான்ப்பா. அது இந்த 15 அதெல்லாம் உள்ளே போவாதுப்பா. இது 3 மட்டும் இருக்கு மேடம். இருக்கட்டும்டா. எதுப்பா? ஏய் வாட், எனக்கு பிடிச்சது அது 40Kவா? எத்தனை கிராம் இருக்கு? 2.25. 2.25 இருக்கிறதே ரொம்ப 40,000. சின்னதா இருக்குது எனக்கு கைக்கு. அது இது கூட ஏதோ எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அது கட்ட எதுக்கும் ஜென்ஸ் ட்ராக் காட்டுங்க. ஸ்டோன் வச்சிருது. ஸ்டோன் வச்சு இல்லை, நார்மலாகவே. அதில் ஒரு கிளான்ஸ் பாருப்பா, யூ வில் கெட் சம் ஐடியா. இது ஓகே. அந்த 40K சொன்னாங்கல்ல, அது ஓகே. அது நல்லா இருக்கு, போட்டால் நல்லா பளபளன்னு இருக்குல்ல. ஆரம்லாம் போட முடியாதுப்பா. அதே மாதிரி இப்போ எடுக்கவும் முடியாதுப்பா. இப்போ என்ன ரேட்டு விற்கிது ஆரம்? தப்பிச்சுக்கணும்டி நம்ம. கொஞ்சம் மட்டும் ஒரு நீங்கள் சொன்னீங்களே, இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா பாப்பாக்குன்ட்டு. தள்ளி போட்டிருந்தோம், ஃபுல்லுக்கு மாட்டியிருப்போம். 17 எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. 19 வரைக்கும் இருக்கு. அது 16. எங்கப்பா அதை காட்டுப்பா. ஆர்டின் எங்கப்பா தெரியுது உனக்கு? அதில் ஆர்டின்னு 2 ஹார்டின்பா. ஹார்டின் இல்லைப்பா, ரவுண்டு தான்ப்பா இருக்குது அதில். ஆர்டினா என் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குதா? ஹார்டின்ல போடுறதுலாம் அவுட் ஆஃப் ஃபேஷன்ப்பா. இந்த மாதிரிலாம் வேற இல்லையா? ஆனா இது இன்னும் பளபளன்னு தான்ப்பா இருக்குது இல்ல? அதான் சொல்றேன், ஸ்டோன் வச்சது எனக்கு ஓகே தான். ரிங்ல ஸ்டோன் வச்சது அந்த 40K பார்த்துமே அது ஓகே, அதை எடுத்து வைங்க. இது நல்லா இருக்குப்பா. என்னது இது? ஏதோ ஒன்று, ஆனால் நல்லா இருக்குப்பா. இந்த மாதிரி வேற ஏதாவது எடுங்க பார்ப்போம். வேற எதுல காட்டு, கை காட்டு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. 18. இது 18. சைஸ் 18. என்னாச்சு? ஃபுல் ஸ்டோன் கேட்டேன், அது ஆப்போசிட் ஆகும். அங்க போயிடலாமா? இதே மாதிரி வந்து பாப்பா கிட்ட தான் இருக்குல்ல, இதே மாதிரி கம்பல்ல. ஆமா, பெருசு. ஆனா அது பெருசு போடவே மாட்டேங்குது. மாத்தி மாத்தி போடுது, எல்லாத்தையும் போடுதா? மாத்தி போடுது. எனக்கு இந்த மாதிரி மாடர்ன் டிசைன்ல வேணும். அதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் டைப். இதுவே நல்லா இருக்குப்பா, இந்த குட்டிய அழகா. பவளம்ல இருக்கா இந்த இது ஹேங்கிங்? நம்ம ஏற்கனவே ஒண்ணு முத்துல வச்சிருந்தோம்ல, அந்த டைப்ல இருக்கு. அந்த இதுல ரேக்ல வச்சிருக்கேன். பவளம்ல ஹேங்கிங் பாரு. ஆமா, இது பவளம் இல்ல. இதான் பவளம். பவளம் இருக்கு. இது 2 கிட்ட வருது, இதுவும் 2 கிட்ட வருது. ஏதோ கம்மியா இருக்க மாதிரி இருக்கே. இப்போ கோல்ட் ரேட் ஜாஸ்தி இல்ல, அதனால கலெக்ஷன் ஏதோ கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இது நல்லா இருக்கு. அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், ஓல்டு மாடல். இது நம்ம கையில வச்சிருக்கிறது எவ்வளவு? அது 5 கிராம்ஸ். அது இது ஓபன் பண்ணி கொடுங்க. இது ஒன்று நல்லா இருக்குப்பா. இது பாருப்பா, இது பாருப்பா. இது சுடிதார்லாம் போட்டால் போடலாம்ப்பா, மாடர்ன் ட்ரெஸ்க்கு. இதோ இது திரும்ப கையே எடுப்பா. திருகாணி கீழே உழுது, டப்புன்னு கீழே. அது எவ்வளோடா வந்தது? நல்லா இருக்கு. ஆனா நல்லா இருக்குல்ல? அது நல்லா தான் இருக்கு.
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காட்டு. என்கிட்ட ஒரே ஒரு ஸ்டோன் கம்மல் தான் இருக்கு. அந்த ஸ்டோன் கம்மல் வெயிட்டா இருக்கும், பெருசு அது. ஏன் டைமண்ட் வச்சிருக்கிறோம்? என்ன டைமண்ட் ஓகே, ஸ்டோன்ல வந்து சொல்றேன். ஒண்ணே இருக்கு, ஜிமிக்கி டைப் தானே. அந்த மாதிரி அதுக்கு ஒரு $1 ஒன்று வாங்கணும். இது நல்லா தான் இருக்கு. ஆனால் நல்லா இருக்குல்ல, தெரியவே இல்லைல்ல இது. நல்லாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியவே இல்லை, அது மாதிரி வரல. அது நல்லா இருந்தது ரியலி. அது நல்லா டைமண்ட் ஃபினிஷிங், டைமண்ட் லுக் இருந்தது. ரியலி நல்ல லுக். அது நல்லா இருந்ததுல, சூப்பரா இருந்தது. எனக்கு கம்பல்ல இதுவும் மோந்திரத்துல அந்த 2 கல் வச்சதும் பிடிச்சிருந்தது. என்ன அதிசயம்ப்பா, எதுக்கு திடீர்னு மழை பெய்யுது? ஆமா, மழை இல்ல, வெளியில வரும்போது இவ்வளவு மழை பெய்யுது. திடீர்னு சரியான மழை. ஹாப்பி மழை பெஞ்சதுனாலே ஒரு தனி குஷி தான். அதுவும் இப்போ என்ன அனல், ஐயோ நேத்து நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கர்ண கொடூரம் ஆயிடுச்சு. எனக்கு அந்த மாத்திரை போட்டது எனக்கு என்ன மாத்திரப்பா அப்படி போட்ட? நீனு சிட்ரசன் போட்டாலே சிட்ரசன் தானே போட்ட. அதுக்கே அவ்வளோ ஒரு இது சிட்ரசனை போட்டு இப்படியும் அப்படியே திரும்பி படுக்குது. நமக்கு தூக்கமே இல்லை சுத்தமா. ஹோல் டே ஏதாச்சும் நான் முதல்லலாம் வந்து நிறைய வேலை இருக்கும், ஹோல் டே வந்து வேலை பார்ப்பேன், தூங்க மாட்டேன். வேலையே இல்லாம சும்மா படுத்துன்னு இருந்த மாதிரி ஆயிப்போச்சு. இத்தனைக்கும் 2 ஃபேன் ஓடுது, அப்பவும் தூக்கம் இல்லை. வெறுத்துட்டேன் நேற்று நைட்டு. பேசாம விட்டுட்டு ஏஞ்சி கிளம்பி போயிடலாம் புது வீட்டுக்குன்னே தோணுச்சு எனக்கு. நீங்க எங்கேயா இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்னே தோணுச்சு. ஆமா, இப்ப வாங்கியாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் நாங்க, சரிங்களா, என்ன வாங்கணும் அப்படின்னுட்டு. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்டா சாப்பிட்டு இருக்கிறது. என்ன டிஃப்ரெண்ட்? எப்பயுமே பிரியாணி, அவ்வளோதான். பிரியாணி ஒரு 65 இல்லைன்னா அந்த இன்னொரு சிக்கன் ஒன்று இருக்கும் காரமாக, அந்த சிக்கன் தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு நாங்கள் போய் உட்காரும் போதே பக்கத்து டேபிளில் இருக்கிற ஒரு ஆட்டுக்கால் பாயா பரோட்டா வச்சு வெள்ளுன்னு வெளுத்துன்னு இருந்தார். சரி, எப்போ பார்த்தாலும் இதே சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்டு பேபி மாற பெருத்துக்குனே போகுது. அதனால வேண்டாம். ஆக்சுவலி அவளே கொத்து பரோட்டா தான் வேணும்னா, சரி பரோட்டா ஆட்டுக்கால் பாயாவே சொல்லுவோன்னு சொல்லி சாப்பிட்டோம். திருப்தியா இருந்தது. ஆனா சாப்பிட்டு முடிக்கும் போது எனக்குள்ள ஒரு பயம். என்ன பயம் சொல்லு? நைட்டு ஒரு வேளை சீக்கிரமா ஜீரணமாகி பசி எடுக்க ஆரம்பிச்சிருமோ, தூக்கம் வராதோ அப்படின்னு. அது பாத்துக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு ஆப்போசிட் டேபிள்ல இருக்கிற ஒரு பெரியவங்க வந்து இட்லி வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க டேபிள்ல வச்சதே இட்லி. எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, ஐயோ ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல நம்மளும் இந்த மாதிரிதான் இட்லி தோசை அப்படிதான் சாப்பிடணுமோன்னு. ஆனா பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க மட்டன் பிரியாணி, ஆட்டுக்கால் பாயா சாப்பிடுறாங்க. ஏதோ ஒண்ணு பிரியாணி சாப்பிட்டாங்க. ஓகே அப்ப நம்ம பாடி ட்ரிம்மா வச்சிருக்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன சாப்பிடுறதுன்றது ஒரு ஏஜுக்கு அப்புறமா டிசைட் பண்ண முடியும்னு நினைச்சேன். அதனால பரோட்டா ஆட்டுக்கால் பாயாவோட முடிச்சுட்டு வந்துட்டேன். நல்லா இருந்தது. ஒரு 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம் ஆட்டுக்கால், வைக்கல. ஓகே, நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புவோம். இப்போ நம்ம மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருக்கோம்ல. ஆமாம், அதனால மாதா கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்குறது எங்களுடைய பழக்கம், அது உங்களுக்கு தெரியும். சரி, அதனால தான் மாதாவை பார்க்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வாங்கியிருக்கோம். மென்மேலும் திருப்பியும் வளரணும்ல, அதுக்காக தான் வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, முடிச்சுட்டு திரும்பி நம்ம வந்து கிளம்பிடுவோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். டுடே நைட் ஒன்லி தான் இங்கே, ஓகேவா? டுமாரோ அங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீட்டு போட்ட காசுக்கு அளவாக கட்டிட்டோம். ஏன்னா பெருசாக கட்ட முடியல. ஏன் அப்படின்னு கட்ட முடியாமல் எங்களுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆப் லான்ச் பண்ணிட்டாங்களாமா. அதனால நமக்கு புக்கு கொடுத்தவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கட்ட முடியல. அதனால என்னடா கட்ட முடியல நானும் வாட்ஸ்அப்ல பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 2-3 மாசம் தான் கட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து கட்டவே முடியல. கட்டின காசுக்கு அளவா வந்து ஒரு 1.5 கிராம் அந்த மாதிரி தான் வந்தது நமக்கு மோதிரம். அதுக்குள்ள எடுத்தாச்சு. அந்த கம்மல் ஒன்று பார்த்துருந்தேன் பார்த்தீங்களா, அது புக் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கிறேன். அது அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது 2.25 கிராம் 40,000 வருது. 2.25 கிராம் நமக்கு இது கம்பல் 40,000 வந்துடுது. செய்குலி செய்தாரம் எல்லாம் போட்டு யோசிக்கும் போதே ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேணுமா வேணாமா டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 40,000 கொடுத்து அதை எடுக்கிறதுக்கு 40,000 கொடுத்து நம்ம எடுத்தோம்னா எனக்கு பிளச் பண்ணதுல ஏதாவது ஒரு பெருசா ஒரு கம்மல் வரும்ல. அதனால இதுவா டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கையில வந்து ரிங்கு வந்து எல்லாமே சைஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பத்த மாட்டேங்குது. அதனால என் சைஸுக்கு போய் ஃபிங்கர் வந்து அன்சைஸா மாறிடுச்சு. அதனால 20-25 அந்த மாதிரி நான் கேட்டா ஆம்பளை பசங்க கையின்னு. ஆமா,
20 21 கொடுங்க அப்படின்னா 20 21 வந்து பாய்ஸ் தாங்க, கேர்ள்ஸுக்கு அது சைஸே இல்லைங்க. நீங்க பாய்ஸ் இதெல்லாம் அப்ப குண்டா இருக்கிறவங்கள எப்படிப்பா எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் வந்து உங்களுக்கு நிறைய பேர் என்ன நேர்ல பார்த்து அதெல்லாம் இருக்கும், நிறைய பேர் நேர்ல பார்த்துட்டு சொல்றாங்க நீங்க வீடியோல இருக்கிற மாதிரி நீங்க குண்டா இல்ல அப்படி. நான் குண்டா இல்ல. ஒரு சிலருக்கு போட்டோ ஃபேஸ் சொல்லுவாங்க தெரியுமா, போட்டோ ஃபேஸ்னா அழகா தெரியும். ஒரு சிலருக்கு போட்டோ ஃபேஸ் இல்லாதவங்களுக்கு எவ்வளவுதான் நேர்ல பார்க்க அழகா இருந்தாலும் போட்டோல அழகா இருக்க மாட்டாங்க. இது எத்தனை பேருக்கு இது மாதிரி நடந்துருக்குன்னு சொல்லுங்க. அந்த மாதிரிதான் என்ன வீடியோல எடுக்கும்போது பார்த்தோன்னா இவ்வளவு பெருசு குண்டா காட்டுறாங்க. பட் ஆனா நான் வந்து அவ்வளவு குண்டா இல்ல. நேர்ல பார்த்து அவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் என்ன குண்டு குண்டு குண்டுன்றாங்க. ஏன்னா நேர்ல பாக்குறவங்க நீங்க வீடியோல விட நேர்ல பார்க்கும்போது நீங்க வந்து குண்டா தெரியல, நீங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, கரெக்டா இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு வேற வழி இல்ல. என்ன நேர்ல பார்த்தவங்க நிறைய பேர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க அளவா வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து புத்தியா வந்து அதை எடுத்துருவோமா இல்ல புதுசு வாங்குவோமா அப்படிங்கறது வந்து அதுதான் பெஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத எடுத்துட்டோம்னா எனக்கு நிறைய கம்பல் இருக்கு, உங்களுக்கே தெரியும். அந்த பாக்ஸ்ல வச்சிருக்கேன்ட்டு. சரி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து முதல்ல அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிந்தி கிளாஸ் போனதெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் புதுசா ஆளை பர்ச்சேஸ் பண்ணி போடுவோம். அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அது டிசைட் பண்ணிட்டு இதுக்கு வந்து எங்களுக்கு வேற வழி இல்ல, அதனால பர்ச்சேஸ் பண்ணோம். இது காசு கட்டிட்டோம், வேற வழி இல்ல, இது வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கறதுனால இந்த ரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா சின்னதா கியூட்டா வேணும்னு நினைச்சா அதுவுமே இப்ப பாருப்பா அச்சு விழுகுது பாருப்பா. நீ ஏன் அப்ப இன்னொரு சுத்து பெருசு எடுக்கணும்? பெருசு இல்ல, என் கைக்கு மோதிரம் போடுறதுனால ஏதாவது பிளட் சர்க்குலேஷன்னால அப்படி வீங்கிடுதா அப்படின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி கையில மோதிரம் போட்டா வீங்குதா அப்படின்றத மறக்காம கமெண்ட். அந்த ரிங் அழகா இருக்குது பாரு. ரொம்ப சிம்பிளா வேணும் தான் நினைச்சேன், ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப். ஓகே, பாய்.